ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் ரெசிபி நல்ல குழைவா சரியான மெத்தட்ல கரெக்டான மெஷர்மெண்ட்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி, 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கர்ல அப்படியே சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி, 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஃபுல்லாவே நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டா 5 விசில் சிம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மலர வெந்து வரும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தா போல வெல்லம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான வெல்லமா இருந்துச்சுன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சுக்குவை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னொரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, திராட்சை, தின்னா ஸ்லைஸ் பண்ண கோகனட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி, திராட்சை, கோகனட் இது எல்லாத்தையுமே பொங்கல்ல சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரிச் அண்ட் கிரீமியா குழைவா நல்லா டேஸ்டா இருக்கும். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் ரெசிபி இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வரும். ரீல்ஸ் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.